ஒரு அரசு ஊழியரோட வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கலாங்க. ஆனால் அந்த வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கும் போராட்டங்களை நாம் பல நேரங்களில் கவனிக்கிறதே இல்லை. ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் குடும்பத்தை நடத்தும் ஒரு தந்தை, பிள்ளைகளின் கல்வி செலவை சமாளிக்கும் ஒரு தாய், ஓய்வூதியத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கையை நகர்த்தும் ஒரு வயசானவங்க. இவர்களுடைய வாழ்க்கையில் அரசின் ஒரு அறிவிப்பு கூட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதுங்க. இன்னைக்கு நம்ம பேச போகும் விஷயம் வெறும் அகவிலைப்படி உயர்வு பற்றியது மட்டும் இல்லைங்க, லட்சக்கணக்கான குடும்பங்களின் எதிர்காலம் பற்றியதுன்னே சொல்லலாம். இந்தியாவின் பொருளாதார நிலை, பணவீக்கம், அரசின் ஊதிய கொள்கை, அரசு ஊழியர்களின் வாழ்க்கை தரம் மற்றும் வரவிருக்கும் 8வது ஊதிய குழுவின் தாக்கம் பற்றிய ஒரு ஆழமான பயணமாகவே கருதப்படுது. கடந்த சில ஆண்டுகளாக ஒரு சாதாரண குடும்பத்தின் வாழ்க்கை செலவு எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? 1 கிலோ அரிசி வாங்கும் விலை முதல் குழந்தைகளின் பள்ளி கட்டணம் வரைக்குமே அனைத்தும் படிப்படியாக உயர்ந்து கொண்டே இருக்குது. மின்சார கட்டணம் உயருது, மருத்துவ செலவுகள் அதிகரிக்குது, வீட்டு வாடகை ஏறிக்கொண்டே போகுது. இந்த சூழ்நிலையில் ஒரு அரசு ஊழியரின் சம்பளம் மட்டும் மாறாமல் இருந்தால் என்ன நடக்கும்? அவங்களுடைய வாழ்க்கை தரம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை தரம் குறையது மட்டும் இல்லாமல் சேமிப்பும் கூட குறையும், குடும்பத்தின் எதிர்கால திட்டங்கள் பாதிக்கப்படுங்க நிச்சயமாக. அதனால தான் அகவிலைப்படி அப்படின்னு அமைப்பு பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது. அகவிலைப்படி அப்படிங்கிறது வெறும் கூடுதல் பணம் மட்டும் இல்லை, பணவீக்கத்தால் ஏற்படும் வாழ்க்கை செலவின் தாக்கத்திலிருந்து ஊழியர்களை பாதுகாக்கும் ஒரு பொருளாதார கவசம்னே சொல்லலாம். சந்தையில் பொருட்களின் விலை உயரும் போது ஒரு அரசு ஊழியர்களின் வாங்கும் திறன் குறையாமல் இருக்க அரசு வழங்கும் நிவாரணமே அகவிலைப்படின்னு சொல்லலாம். அதனால் ஒவ்வொரு அகவிலைப்படி உயர்வும் ஆசிரியர்களுக்கு ஒரு சிறிய வெற்றி மட்டுமல்ல, வாழ்க்கை சுமையை குறைக்கும் ஒரு நம்பிக்கையாக மாறுதுங்க. இன்றைக்கி நாட்டில் பல லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் கோடிக்கணக்கான குடும்ப உறுப்பினர்களும் ஓய்வூதியதாரர்களும் ஒரே ஒரு விஷயத்திற்காக காத்திருக்காங்க. அது 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள். ஆனால் அந்த பெரிய அறிவிப்பு வருவதற்கு முன்னாடியே சில நல்ல செய்திகள் உருவாகி வருதுன்னே சொல்லலாம். பொருளாதார நிபுணர்கள், ஊழியர் சங்கங்கள், நிதி ஆலோசகர்கள் என பல தரப்பினரும் இதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சுட்டு வராங்க. ஒரு சாதாரண அரசு ஊழியரின் பார்வையில் பார்த்தா ஒவ்வொரு சதவீத அகவிலைப்படி உயர்வும் குடும்ப வருமானத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துது. சம்பளம் அதிகரிக்கும் போது குழந்தைகளின் கல்விக்கான சேமிப்பு அதிகரிக்கலாம், வீட்டு கடன் சுமை குறையலாம், மருத்துவ அவசர நிலை சமாளிக்க நிதி பாதுகாப்பு உருவாகலாம், ஓய்வூதியதாரர்களுக்கு மருந்து செலவுகள் நிர்வகிக்க உதவலாம். அதனால தான் அகவிலைப்படி உயர்வு அப்படிங்கிறது வெறும் அரசாணை மட்டும் இல்லைங்க, அது ஒரு பல குடும்பங்களுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய பொருளாதார கருவியாக பார்க்கப்படுது. இந்தியாவில் ஒவ்வொரு ஊதிய குழுவும் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியிருக்கு. 7வது ஊதிய குழு அமலுக்கு வந்த போது பார்த்தீங்கன்னா பல ஊழியர்களின் வருமானத்தில் கணிசமான உயர்வு ஏற்பட்டது. இப்போ 8வது ஊதிய குழுவை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருக்கு. இந்த மாற்றம் அரசு ஊழியர்களின் வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், சம்பள அமைப்பு எப்படி மாறும், அகவிலைப்படி கணக்கீட்டில் என்ன மாற்றங்கள் வரலாம், பணவீக்கம் தொடர்ந்து உயர்ந்தால் எதிர்காலத்தில் அரசின் நிதிச்சுமை எவ்வாறு இருக்கும், இந்த கேள்விகள் அனைத்தும் இப்போ விவாதத்தின் மையமாகவே இருக்குங்க. ஒரு நாட்டின் வளர்ச்சியில் அரசு ஊழியர்களின் பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பள்ளியில் கற்பிக்கும் ஆசிரியர்கள் முதல் எல்லையில் நிற்கும் பாதுகாப்பு படை வீரர் வரைக்கும், வரித்துறை அதிகாரி முதல் ரயில்வே ஊழியர் வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் தினமும் நாட்டின் நிர்வாக இயந்திரத்தை இயக்கி கொண்டிருக்கிறாங்க. அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படுவது அப்படிங்கிறது தனிப்பட்ட நலன் மட்டும் இல்லைங்க, அது நிர்வாகத்தின் தரத்தை பாதிக்கும் ஒரு விஷயமாகவே கருதப்படுது. அடுத்த சில மாதங்களில் வெளியாகும் பொருளாதார தரவுகள், பணவீக்கம் நிலவரம், நுகர்வோர் விலை குறியீட்டு மாற்றங்கள், மத்திய அமைச்சரவை முடிவுகள் ஆகியவை அனைத்துமே அரசு ஊழியர்களின் எதிர்கால வருமானத்தை தீர்மானிக்க போகுதுன்னே சொல்லலாம். அதனால தான் இது ஒரு சாதாரண நிதி செய்தி மட்டும் இல்லைங்க, இந்தியாவின் மிகப்பெரிய ஊழியர் சமூகத்தை நேரடியாக பாதிக்கும் ஒரு பொருளாதார திருப்புமுனைனே சொல்லலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அகவிலைப்படி அப்படின்னா என்ன, அது எப்படி கணக்கிடப்படுது, 8வது ஊதிய குழுவின் உண்மையான தாக்கம் என்ன, எதிர்காலத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் அமைப்பு எந்த திசையை செல்ல போகுது என்பதை தான் முழுமையாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் பொருளாதார வரலாற்றில் அரசு ஊழியர்களுடைய சம்பளம் அகவிலைப்படியும் மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு.
இன்றைக்கி நாம் அகவிலைப்படி உயர்வு, ஊதியக்குழு, சம்பள திருத்தம் போன்ற வார்த்தைகளை சாதாரணமாக கேட்கிறோம். ஆனால் இந்த அமைப்பு எப்படி உருவாச்சு அப்படின்னா, எப்படி உருவானது மட்டும் இல்லாமல் ஏன் உருவானது, அதுக்கு பின்னாடி இருக்கும் பொருளாதார தத்துவம் என்ன என்பதை பலர் அறிந்திருக்க மாட்டாங்க. இந்தியா சுதந்திரம் பெற்ற 1947ஆம் ஆண்டில் அரசு ஊழியர்களின் சம்பள அமைப்பு மிகவும் எளிமையானதாக இருந்துச்சுங்க. அப்போ நாட்டின் முக்கிய சவால் வளர்ச்சி அல்ல, வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துவதே ஆகும் அப்படின்ட்டு ஒரு கொள்கையோடு செயல்பட்டு வந்துச்சு. 2ஆம் உலகப் போரின் தாக்கம், உணவும் பற்றாக்குறை, பொருளாதார நெருக்கடி போன்ற காரணங்களால் பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் அரசு ஊழியர்களின் வாங்கும் திறன் குறையாமல் இருக்க அவங்களுக்கு கூடுதல் நிதி வழங்கும் எண்ணம் உருவாச்சு. அதுவே பார்த்திங்கன்னா அகவிலைப்படி என்ற அமைப்பாக வளர்ச்சி பெற்றிருக்குன்னே சொல்லலாம். ஆரம்ப காலங்களில் அகவிலைப்படி அப்படிங்கிறது நிரந்தரமாக வழங்கப்படவில்லை. வாழ்க்கை செலவு அதிகரிக்கும் போது மட்டுமே குறிப்பிட்ட அளவு நிவாரணமாக வழங்கப்பட்டது. ஸோ பின்னர் பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் வளர்ந்த போது பணவீக்கம் அப்படிங்கிறது ஒரு நிரந்தர பொருளாதார உண்மையாக மாறுச்சு. ₹1 மதிப்பு வருடம் குறைய ஆரம்பித்தது. அதனால தான் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை பணவீக்கத்துக்கு ஏற்ப பாதுகாப்பும் நிரந்தர அமைப்பு தேவைப்பட்டது. இதன் காரணமாக தான் மத்திய அரசு காலமாக ஊதிய குழுக்களை அமைத்து சம்பள அமைப்பை மறுசீலனை செய்து வராங்க. முதல் ஊதியக்குழுவிலிருந்து 7வது ஊதியக்குழு வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்தியாவின் பொருளாதார நிலை, வாழ்க்கை செலவு, வளர்ச்சி வீதம், அரசின் வருவாய், பணவீக்கம் போன்ற காரணிகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஒரு அரசு ஊழியரின் சம்பளம் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் இல்லைங்க, அவருடைய குடும்பத்திற்கும், குழந்தைகளின் கல்விக்கும், மருத்துவ செலவுக்கும், எதிர்கால சேமிப்புக்கும் அடிப்படையாக இருப்பதால் இந்த முடிவுகள் கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை நேரடியாக பாதிக்குதுன்னே சொல்லலாம். ஸோ கடந்த 30 வருஷமாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வேகமாக அதிகரிச்சிருக்கு. அதே சமயம் வீட்டு வாடகை, மருத்துவம், கல்வி, மின்சாரம், போக்குவரத்து, உணவுப் பொருட்கள் என அனைத்து துறைகளிலும் செலவுகள் கணிசமாக உயர்ந்திருக்குங்க. ஒரு காலத்தில் மாதம் ₹1000 நடத்தப்பட்ட குடும்பம் இன்னைக்கு ₹10,000 சிரமப்படுது. இந்த சூழ்நிலையில் அகவிலைப்படி அப்படிங்கிறது ஒரு சலுகை மட்டும் இல்லை, வாழ்க்கை செலவுக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறியிருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு மிகப்பெரிய ஆதரவாக இருக்குது. ஓய்வு பெற்ற பிறகு வருமான வாய்ப்புகள் குறைந்துவிடும், ஆனால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க. அப்போ அகவிலைப்படி உயர்வு அவங்களுக்கு கூடுதல் நிதி ஆதரவாக அமைகிறது. ஸோ இப்போது இந்தியாவில் 8வது ஊதியக்குழு குறித்து பரவலாக விவாதங்கள் நடைபெற்று வருது. ஸோ 7வது ஊதியக்குழு அமலுக்கு வந்த பிறகு வாழ்க்கை செலவுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி, நகரமயமாக்கல், பணவீக்கம் ஆகியவை பார்த்திங்கன்னா புதிய சம்பள அமைப்பை உருவாக்க வேண்டிய தேவையாக உருவாயிருக்கு. பல பொருளாதார நிபுணர்கள் வரவிருக்கும் காலத்தில் அரசு ஊழியர்களின் சம்பள அமைப்பில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்ட்டு கருதுகிறாங்க. அதே நேரத்தில் அரசு நிதிச்சுமையையும் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது. ஏன்னா அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியம், மத்திய அரசின் செலவுகள் மிகப்பெரிய பங்கை கொண்டிருக்குங்க. இதனால தான் ஒவ்வொரு ஊதியக்குழு முடிவும் வெறும் சம்பள உயர்வாக மட்டும் இல்லாமல் இந்திய பொருளாதாரத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய முடிவாக பார்க்கப்படுது. ஸோ இன்னைக்கு ஒரு இளம் அரசு ஊழியர் தனது பணியை தொடங்கும் போது அவருடைய மனதில் இருக்கும் முக்கிய நம்பிக்கை என்னன்னா, தனது வாழ்க்கை தரம் ஆண்டுதோறும் மேம்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான் ஓய்வூதியதாரர் ஒருவர் தனது வயதில் பொருளாதார பாதுகாப்புடன் வாழ வேண்டும் அப்படின்ட்டு விரும்புகிறாரு. இந்த இரு எதிர்பார்ப்புகளையும் சமநிலைப்படுத்தும் முயற்சி தான் அகவிலைப்படி அப்படின்ட்டு ஊதியக்குழு அமைப்புகள். ஸோ எனவே தான் வரவிருக்கும் அகவிலைப்படி உயர்வு அப்படிங்கிறது வெறும் சில சதவீத உதவி மட்டும் இல்லைங்க, அது கோடிக்கணக்கான குடும்பங்களின் மாதாந்திர பட்ஜெட்டில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுனே சொல்லலாம். ஒரு குழந்தையின் கல்வி கட்டணம் செலுத்துவதற்கு, ஒரு குடும்பம் மருத்துவ செலவை சமாளிப்பதற்கு, ஒரு ஓய்வூதியதாரர்கள் தனது மருந்துகளை வாங்குவதற்கும், ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம் எதிர்காலத்திற்கான சேமிப்பதற்கு இந்த உயர்வுகள் முக்கிய பங்காற்றுவதாக இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு அகவிலைப்படி அறிவிப்பும், ஒவ்வொரு ஊதியக்குழு பரிந்துரையும், ஒவ்வொரு சம்பள திருத்தமும் இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை நம்பிக்கையின் செய்தியாக பார்க்கப்படுதுங்க. ஸோ கூடிய விரைவில் 8வது ஊதியக்குழுவும் அகவிலைப்படி அது எவ்வளவு அப்படிங்கிறத அமைப்பை மேற்கொள்ள போகிறாங்க. ஸோ நிச்சயமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இது சூப்பரான இன்ஃபர்மேஷனாகவே இருக்குது.